ஷே பெஸ்டோ பிரம்மா 2 பேர் கணக்கு மரக்கா வதப்பாடு ஏலே கைலாசத்தில் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி மரக்கா வதப்பாடு தான்டா எழுதியிருக்கான். பத்திரம் போடலை, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலடா. இப்போ நஞ்சை குஞ்சை பூரா பட்டா அடித்து பூரா உட்காந்து அதிகாரியை பூரா நியமித்து அடித்து துவைச்சி வச்சுருக்கான். புரியுதா? எல்லா கணக்கும் பிடிப்பார், விட மாட்டார். புரியுதா? அரசியல்வாதியை குண்டோட தூக்கம்னாரா இந்த கணக்கு உள்ளே வர ஒவ்வொரு நாடாக அடைச்சி வெளியே ஒரு பிட்டு விமானம்லாம் அடைச்சிருவார். அது கடவுளால் தான் முடியும், வேறு யாராலே முடியாதா? யாராலே முடியாது, அவரால் தான் முடியும். அப்போ பொண்டாட்டி பிள்ளைலாம் நடுங்கி கிடக்கும், முதலமைச்சர் வீட்டில் நடுங்கி கிடக்கும். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எம்பி மந்திரி கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் நடுங்கி கிடக்கும், குடும்பமே நடுங்கி கிடக்கும். விதப்பாடு மரக்கா. எப்பா கைலாசத்தில் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. ஜமீன் இளந்தரம் கொண்டான், கொல்லம் கொண்டான், கோட்டை ஜமீன் உள்ள கணக்கில் மரக்கா விதப்பாடு இந்த இடம். அப்போ அந்த மரக்கா விதப்பாடு வரல அப்படின்னா எழுதுகிற டாக்குமெண்ட்ஸ் முன்னாடி போட்டோம் குடும்பம் பூரா தூக்கிடுவார். இதில் இப்போ எழுதி கொடுத்து நாசம் பண்ணி வச்சு திங்கான்ல சுவை சம்பாத்தியம், இவன் குடும்பமும் தூக்கி உள்ளே கொண்டு போய் நச்சிருவார். புரியுதா? விடமாட்டார். அது ஏற்கனவே ஈஸ்வர மகனை படுத்தியிருக்கான் இந்த கைலாசத்தில் போட்ட கணக்கில். அதான் மரக்கா வதப்பாடு எடுக்க பாரப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு தெற்குப்பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர் நீதிமன்றம் கிளை, மதுரை, இந்த 3க்கும் கணக்கு மரக்கா வதப்பாடு எடுத்துறப்பா. நீதி அரசர் கடவுள் போட்டாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம்.